بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற இந்த பாடத்தில் திங்கள் செவ்வாய் ஆகிய 2 நாட்கள் ஹதீஸ் கலையை பற்றி, உலூமுல் ஹதீஸை பற்றி நம்ம அறிந்து வருகிறோம். இறுதியாக நம்ம என்ன பார்த்து வருகிறோம் என்று சொன்னால், குர்ஆனுக்கு மாற்றமாக வரக்கூடிய ஹதீஸுகள் அறிவிப்பாளர்கள் சரியாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்ற கருத்தை ஏராளமான அறிஞர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். ஒவ்வொரு ஹதீஸையும் குறிப்பிட்டு சொல்லி, இதன் அறிவிப்பாளர் சரியாக இருக்கிறது, இதன் கருத்திலே பிழை இருக்கிறது என்று சொல்லி மறுத்த பட்டியலைத்தான் நம்ம பார்த்து வருகிறோம். அந்த மாதிரியான பட்டியலில் ஒரு ஹதீஸ் தான் ஹாக்கிமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ். ஹாக்கிமில் வரக்கூடிய ஹதீஸ் என்ன ஹதீஸ்ன்னு சொன்னால், லா தஜூசு ஷஹாதத்து பதவியின் அலா சாஹிபி கரியத்தின். இந்த பதவின்னா கிராமத்தார்கள் இருக்காங்கள்ல, கிராமவாசிகள் நகரவாசிகளுக்கு எதிராக சாட்சி சொன்னால் அது செல்லாது. ஒரு பிரச்சனை இருக்கிறது, நகரவாசி மேலே தப்பு இருக்குது, கிராமம் நகரம் ரெண்டாக பிரிக்கிறாங்க. அப்போ அந்த நகரவாசிக்கு எதிராக யார் சாட்சி சொல்கிறா? கிராமவாசி சாட்சி சொல்கிறார். இவர் இந்த கொடுக்கும்போது நான் பார்த்தேன், இவர் எடுக்கும்போது பார்த்தேன், இவர் திட்டும்போது பார்த்தேன், இவர் அடிக்கும்போது பார்த்தேன் என்று ஒரு நகரவாசிக்கு எதிராக ஒரு கிராமவாசி சாட்சி சொல்கிறார். அந்த சாட்சியம் செல்லாது ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு இருக்குது. லா தஜூசுன்னா செல்லாது, கூடாது, ஆகாது. ஷஹாதத்து பதவியின், ஒரு கிராமவாசி சாட்சியம் சொல்வது செல்லாது. அலா சாஹிபி கரியத்தின், ஒரு நகரவாசிக்கு எதிராக சாட்சி சொன்னால் செல்லாது. அப்போ என்னன்னு கேட்டால், அந்த கிராமத்தாங்கன்னா மட்டமான ஆட்க, அவங்க கிராமத்தாவாசிகள் கிராமத்து வாசிகளுக்கு பதவிகளுக்கு தான் சாட்சி சொல்லலாமே தவிர, நகரவாசிகள்ங்கிறவங்க அந்த உயர்ந்த அந்தஸ்தில் உள்ளவங்க, அவங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லக்கூடாதுங்கிற கருத்து இதில் இருக்குது. இந்த ஹதீஸ் ஹாக்கிமில் இருக்கா? இந்த ஹாக்கிமில் உள்ள ஹதீஸை கீழே தஹபி இமாம் நோட் போடுவார். அந்த நோட்டில் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், ஒஹுவ ஹதீஸுன் முன்கருன். ஹாக்கிம்ங்கிற நூலுக்கு கீழே ஒரு குறிப்பு எழுதுவார். யார்? தஹபிங்கிறவர். ஒவ்வொரு ஹதீஸும் கீழேயும் இது சரியான ஹதீஸ் தான், இது சரியில்லாத ஹதீஸ் தான், ஹாக்கிம் சரியானது என்று சொல்லுகிறாரு, அவர் சொன்னபடி சரிதான் அப்படின்னு என்ன செய்வார்? ஒவ்வொன்றுக்கும் ஒரு குறிப்பை எழுதுவார். இவரும் ஒரு ஹதீஸ்களை மேதை தான். அந்த தஹபி என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், ஒகுவ இதுன்னா அந்த படித்தோம்ல சாட்சியம் பற்ற ஹதீஸ், இது ஹதீஸுன் முன்கருன், நிராகரிக்கப்படுற ஹதீஸ். எதனால் நிராகரிக்கப்படுகிறது? ஆள்க சரியில்லாமல் இருக்கிறதுனாலையா? அறிவிப்பாளர்கள்ட்ட கோளாறு இருக்கிறதுனாலையாண்டா? இல்லை. எப்படி சொல்கிறாருன்னு கேட்டால், அலா நலாஃபத்தி இசன் சனதிஹி. நலாஃபத்துனா சுத்தம், பியூர். சனதுன்னா அறிவிப்பாளர் வரிசை. அறிவிப்பாளர் வரிசை தூய்மையாக இருப்பதுடன், இது முன்கரான ஹதீஸு. சனதை பார்த்தா கரெக்டாக இருக்குது. இதில் உள்ள அறிவிப்பாளர்களை பார்த்தோம்னா, இதை சொல்கிற அறிவிப்பாளர்கள் யார் வர்றா என்று கேட்டால், அபுல் ஹுசைன் ஒருத்தர் அறிவிக்கிறார் முதலாக, அவர் நல்ல ஆள். ரெண்டாவது ஆள் அபு இஸ்மாயில்ங்கிறவர் அறிவிக்கிறார், அவர் நல்ல ஆள் தான். மூணாவதாக சயீது இப்னு மரியம், அவருக்கு அறிவித்த ஆசிரியர். நாலாவதாக நாஃபி இப்னு யஸீது, அவர் நல்ல ஆள் தான். அவர்கிட்ட இருந்து அவர் அறிவித்தது இப்னு ஹாதிட்ட இருந்து, அவர் அறிவித்தது முகமது பின் அம்ருட்ட இருந்து, அவர் அறிவித்தது அத்தா பின் அத்தாட்ட இருந்து,
அவர் அறிவித்தது அபூ ஹுரைராட்டிருந்து, அபூ ஹுரைரா அறிவித்தது ரசூலுல்லாஹ்ட்டிருந்து. இதுதான் சனது. இந்த சனது, இந்த லிஸ்ட்டு, சனதுனா லிஸ்ட்டு, அறிவிப்பாளர் பட்டியல். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, தஹபி ஒஹுவ ஹதீஸுன் முன்கரும், இது நிராகரிக்கப்பட வேண்டிய ஒரு ஹதீஸு. எந்த நிலையில் நிராகரிக்கப்படுதுன்னா, அலா நலாஃபத்தி சனதிஹி, இதனுடைய சனது தூய்மையாக இருப்பதுடன், சனது சுத்தமாக இருக்குது, சரியாக இருக்குதுன்னு அர்த்தம். அறிவிப்பாளர் தொடர் தூய்மையாக களப்பற்றதாக இருக்கும் நிலையில் இது முன்கரான ஹதீஸு. அப்போ எதனால் முன்கர்னு சொல்கிறாரு? அறிவிப்பாளருக்காக சொல்லலை, மெசேஜ் சரியில்லை. ஏன் மெசேஜ் சரியில்லை? சாட்சியத்திற்கு அளவுகோல் கராமத்தான் நகரத்தான்ங்கிற வேறுபாடெலாம் இஸ்லாத்தில் கிடையாது. ஒன்றுக்கு ஒருக்கு சாட்சி சொல்கிறதா இருந்தால் அதை நேராக பார்த்துருக்கணும், அவர் நாணயமானவராக இருக்கணும், அவ்வளவுதான் சாட்சியத்துக்கு சரத்தே தவிர சின்ன ஊருக்காரன் பெரிய ஊருக்காரனுக்கு சாட்சி சொல்லக்கூடாது. அப்படின்னா சின்ன ஊருக்காரன் ஒன்றை பார்த்தால் அவன் தான் அதுக்கு சாட்சியாக வருவான். இப்படி செஞ்சு கிராமத்தார்களை மட்டம் தட்டுற மாதிரி கிராமத்தானுவ சாட்சி ஏற்றுக்கிறக்கூடாது என்கிற ஒரு மனநிலையில் யாராவது இட்டுக்கட்டி விட்டுருப்பார். ஆனால் ஆட்கள்லாம் கரெக்டாக தான் இருக்குது, சொல்லக்கூடிய ஆட்கள் சரியாக இருந்தாலும் இதை தஹபி மறுக்கிறார். நாம் மறுக்கிற விஷயத்தை நம்ம எடுத்து காட்டுவோம். நாம் இப்போ எடுத்து காட்டுவதெல்லாம் எத்தனை ஹதீஸ்களை அறிஞர்கள் அறிவிப்பாளர்கள் சரியாக இருந்தும் இந்த ஹதீஸை ஏற்றுக்கிற மாட்டோன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த பட்டியலுக்கு தான் இதை நமக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ ஹாக்கிமில் வரக்கூடிய இந்த ஹதீஸ் சனது படி பார்த்திங்கன்னா சஹீஹ் தான். இது அறிவிப்பாளர் தஹபி கருத்து பிரகாரம். ஏன்னா அலா நலாஃபத்தி சனதிங்கிறார், சனது தூய்மையாக இருப்பதுடன் இது சரியில்லாத ஹதீஸு, நிராகரிச்சிடணும், தள்ளுபடி செஞ்சிடணும். காரணத்தை சொல்ல நமக்கு விளங்குது, காரணம் அவர் சொல்லாமே விளங்குது. ஆனால் சனது காரணம் இல்லை. கண்டிப்பாக எது காரணம் இல்லை? சனது காரணம் இல்லைன்னு அதில் சொல்லிடுறாரு. சனது சரியாக இருக்கிறது, மத்தன் சரியாக இல்லைன்னு அர்த்தம். மெசேஜ் சரியாக இல்லை. அப்போ இப்படி ஒரு விதியே இல்லைன்னு சொல்கிறீங்களா ஹதீஸ் கலையில்? விதியே இல்லைன்னா இவர் தான் ஹதீஸ் கலை மேதை தானே இவர் எதனால் இதை போய் தப்புங்கிறாரு? ஆட்கள்லாம் கரெக்டாக தானே இருக்கிறாங்க. ஆளுக்கு கரெக்டாக இருந்தாலும் சொல்கிற செய்தி கரெக்டாக இல்லை. யாரும் யாருக்கும் சாட்சி சொல்லலாம். சாட்சியத்தினுடைய ஷரத்து நேராக பார்க்கணும், அவ்வளவுதான். அவர் நம்பகமானவராக இருக்கணும், அவ்வளவுதான். இதை தவிர வேறு என்ன சாட்சிக்கு ஷரத்து இருக்குது? அப்போ சாட்சி சொல்வதற்கு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, பெருநகரவாசிகளுக்கு சிறுநகரத்துக்காரங்க சாட்சி சொல்லக்கூடாது என்றால் அது சாட்சிய சட்டத்துக்கு இஸ்லாமிய அடிப்படை அந்த குற்றவியல் சட்டத்துக்கு மாற்றமாக இருக்கிறது. நீதியே செத்து போயிடும். ஒரு கிராமத்தான் தான் ஒருத்தன் அநியாயம் செய்யும்போது பார்த்துருப்பான், அவன் சாட்சியை ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னா அந்த தண்டிக்கப்பட மாட்டான் குற்றவாளி. அப்போ எத்தனை குற்றவாளிகள் தப்பிச்சு போவதற்கு இது உதவியாக இருக்கும். இப்போ நகரத்தில் உள்ளவர்கள் பிழை செய்து அதை கிராமத்தார் பூரா சாட்சியாக இருந்தால் கூட உங்கள் சாட்சியை ஏற்றுக்கிற மாட்டோம்னு சொல்லி விரட்டிட்டீங்கன்னு சொன்னால் அப்போ நகரத்தார்கள்லாம் என்ன அநியாயம் பண்ணாலும் பண்ணலாமே. அப்போ இது எவ்வளோ பெரிய ஒரு அநீதியில் கொண்டு இதை விட்டு விடுகிறது. அப்போ இதை ஒரு ஹதீஸ்ன்னு பதிவு பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஏன்னு கேட்டால் ஆட்கள்லாம் சரியாக இருக்குன்னு பதிவு பண்ணி விட்டாங்க. கருத்தை பார்த்திங்கன்னா பெரிய டேஞ்சரான ஒரு கருத்தாக இருக்கிறது. அதைத்தான் அவர் சொல்கிறாரு, தஹபி சொல்கிறாரு, அலா நலாஃபத்தி சனதிஹி, சனது தூய்மையாக இருப்பதுடன் ஹதீஸும் முன்கரான ஹதீஸு அப்படிங்கிறார். அப்போ இதில் என்ன வழங்குகிறோம்? இந்த குரானுக்கு மாற்றமாக இருக்குது, செய்தி தப்பாக இருக்குதுங்கிறதை கவனித்து அது சரியான ஹதீஸு சரியில்லா ஹதீஸ் என்று கருதக்கூடிய நிலை இருந்தது, அறிஞர்கள் மத்தியில் இருந்தது, ஹதீஸ்களை மேதைகள் மத்தியில் இருந்தது. நீங்கள் சனது சரியாக இருந்தால் அதோடு விட்டுற வேண்டியதுதான். அப்படி ஒரு நிலை இருக்கவே இல்லை என்பதற்கு இதை ஒரு சான்றாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி இன்னொரு ஹதீஸை பாருங்கள். இது திருமதியில் வரக்கூடிய ஹதீஸ். இந்த ஹதீஸில் அறிவிப்பாளர்லாம் கரெக்டாக இருக்கிறாங்க. ஆனால் இதில் மறுக்கப்பட வேண்டிய அம்சம் ஏராளமாக இருக்குது.
ஆனாலும் ஒருவர் மறுத்திருக்கிறாரு, ஒரு விஷயத்தை சொல்லி மட்டும் மறுத்திருக்கிறார். நாம் மறுக்கிறாருந்தா நிறைய இன்னும் பல காரணங்களை சொல்லலாம். நம்ம அதுக்குள்ளே போக வேணாம். நம்ம அந்த தலைப்பில் இப்போ இருக்கலை. நம்ம என்ன தலைப்பில் இருக்கிறோம்? ஹதீஸுகள் சனது சரியாக இருந்தும் அறிஞர்கள் மறுத்திருக்கிறாங்களா, அதை மட்டும் தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். அவர்கள் மறுத்ததை விட மறுக்கிறதுக்கு இன்னும் கூடுதல் காரணம் இருக்கலாம். அது நம்மளாக சொல்லும்போது சொல்லலாம். இப்போ நம்ம சொல்வது அது இல்லை. என்ன ஹதீஸ்ன்னு கேட்டால், திருமதியில் ஹதீஸ் வருது. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுவராக இருக்கக்கூடிய நேரத்தில் அபூ தாலிபோட வியாபாரத்துக்கு போவாங்க. அபூ தாலிபு அவங்க பெரிய பாப்பா, பெரிய தகப்பனாரோட என்ன செய்வாங்க, சிரியாவுக்கு வியாபாரத்துக்கு போகிறாங்க. அப்போ போனவுடனே பெரிய பெரிய ஷேக் குறைஷி தலைவர்கள்லாம் போகிறாங்க. அப்போ அங்கே ஒரு பாதிரியார் பாதிரியாரை பார்த்தவொடனே எல்லாம் இறங்கி வாகனத்தை எல்லாம் அவிழ்த்து விட்டு என்ன செய்கிறாங்க, நிற்கும் பொழுது அங்கே அந்த பாதிரியார் நேராக இவங்கள நோக்கி வர்றார். ரசூலுல்லாவோட அபூ தாலிபு குறைஷிகள் கூட்டமாக போகிறாங்க. அப்போ ரசூலுல்லாவோட ஆவலை, சின்ன பையன். அப்போ சின்ன பையனாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும் பொழுது அவங்க சிரியாவுக்கு போகிறாங்களா. அங்கே உள்ள ஒரு பாதிரியார் என்ன செய்கிறார், நேராக இறங்கி இதுக்கு முந்தி பல தடவை போயிருக்கிறாங்க. அந்த பாதிரியார் இவங்களை நோக்கி வரமாட்டார். இப்போ ரசூலுல்லாவை கூட்டிகிட்டு போன இந்த பையனாக இருந்து ரசூலுல்லாவை கூட்டிகிட்டு போகும்போது நேராக வர்றாரு. என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அந்த சிறுவராக இருந்த ரசூலுல்லாவுடைய கையை பிடிக்கிறார். பிடிச்சிட்டு சொல்கிறாரு, ஹாதா சையதுல் ஆலமீன், இவர் அகிலத்துக்கு தலைவர். ஹாதா ரசூல் ரப்பில் ஆலமீன், ரப்புல் ஆலமீனுடைய தூதர் இவர். யபாத்துல்லாஹு ரஹமத்தன் லில் ஆலமீன், அகிலத்துக்கு அருளாக இவரை எல்லாம் அனுப்பி வைப்பான். இப்படிங்கிற ஒரு டைலாக்லாம் அவர் விடுறார். அப்போ குறைஷியில் உள்ள பெரியவர்கள்லாம் கூட போயிருந்தாங்கள்ல, அவங்க கேட்குறாங்க, மா இல்முக்க, இது பற்றிய ஞானம் உனக்கு என்ன இருக்குது, எப்படி தெரியுது, இவர் எதிர்காலத்தில் இப்படி ஆவார்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னவுடனே, நீங்கள் அந்த அக்கபாங்கிற இடத்துலேருந்து மேலே ஏறி வரும் பொழுது ஒரு மரம் ஒரு கல் எதாக இருந்தாலும் இவரை கண்டவுடனே சஜிதா செய்தது. நான் உயரமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், உயரத்திலிருந்து நீங்கள் ஏறி வரும் பொழுது இந்த சிறுவரை காணுகிற கற்களும் அவருக்கு சஜிதா செய்கிறது, மரங்களும் சஜிதா செய்கிறது. இது நபிக்குத்தான் செய்யும், நபியை தவிர யாருக்கும் செய்யாது என்று அவர் காரணத்தை சொல்லிவிட்டு, அதனால் நான் விளங்கிக்கிட்டேன், இவர் நபின்னு விளங்கிக்கிட்டேன். அது மாதிரி காத்தமுன் நுபுவத்துங்கிற முத்திரை ஒன்று முதுகுக்கு பின்னாடி இருக்கிறது, ஒரு ஆப்பிள் பழ சைஸுக்கு இருக்கிறது, அதை வச்சு நான் விளங்கிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இதெல்லாம் மறுக்கிறக்கூடிய அம்சம்தான் இது. இதை வச்சு மறுக்கலை ஒருத்தர். இதெல்லாம் அப்படி ஒன்று கிடையாது, இவருக்கு நபிந்தா மரம் சைதா செய்யும், கல் சைதா செய்யும், இவர் ரஹமத்துல் இல்லாமல் அனுப்புவாருங்கிறதெல்லாம் பாதிரிக்கு தெரிய முடியாது. மறைவான ஞானம் அவருக்கு இருக்கிற மாதிரி வருதுன்னு வைங்களேன், அதை வச்சு இதை மறுக்கலாம். ஆனால் நாம் குறிப்பிடக்கூடிய ஒரு அறிஞர் அதை வச்சு மறுக்கலை. அப்படி போயிட்டுருக்குதா. அதுக்கப்புறம் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், மேகம் வெயிலில் உட்காந்து ஓய்வு எடுக்கிறாங்க. மேகம் ரசூலுல்லாவுக்கு அந்த சிறுவராக இருந்த ரசூலுல்லாவுக்கு நிழல் கொடுக்குது, சூரிய வழிபடாமல் பாதுகாக்க. இப்படிலாம் பல விஷயங்கள் அந்த பயணத்தில் நடக்கிறது. அதுக்கப்புறம் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இவரை அந்த பாதிரியார் சொல்கிறாரு, இவரை ரோமாபுரி பக்கம் இத்தாலி பக்கம் கொண்டு போயிடாதீங்க. ஏன்னு கேட்டால் இவருடைய அடையாளத்தை அறிஞ்சிட்டு கொண்டு விடுவாங்க, இவருடைய அடையாளத்தை கண்டுபிடிச்சி கொலை செஞ்சுருவாங்கன்னு ஒரு எச்சரிக்கைலாம் பண்ணுறார். இப்படிலாம் பண்ணி முடித்த உடனே அபூ தாலிப் என்ன பண்ணுறாருன்னா, நம்ம இந்த சிறுவரை கூட வச்சுக்கிற கூடாது, உடனே அனுப்பி விட்ருவோம், நம்ம மக்காவுக்கு அனுப்பி விட்ருவோம்னு சொல்லி அவர் அபூ தாலிப் என்ன செஞ்சிடறாருன்னா மக்காவுக்கு அனுப்பிடுறார். பெரிய சம்பவம், மக்காவுக்கு அனுப்பிடுறார். அனுப்பும்போது இதுதான் முக்கியமானது. இதை சொல்லி தான் ஒருத்தர் அறிஞர் மறுக்கிறார். அபூ தாலிப் அனுப்புகிறாரு. அனுப்பும்போது அபூபக்கர் இருக்கார்ல, அவங்களோட தோழர், அவர் அதில் இருக்காருன்னு வருது. அபூபக்கர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், பிலாலை கூப்பிட்டு நீனும் ரசூலுல்லாவோட போ, முகமதோட போன்னு சொல்லி பிலாலை துணைக்கு அனுப்பிவிட்டு அவரை அனுப்பிவிட்டார்கள் அப்படின்னு வருது. அதாவது இந்த சம்பவத்தில் நிறைய விஷயங்கள் வருது. அந்த விஷயங்கள்லாம் எல்லாமே மறுக்கத்தக்கதாக தான் இருக்குது. ஆனால் அதை வச்சு இந்த அறிஞர் மறுக்கலை. நான் சொல்லக்கூடிய அறிஞர் எதை மறுக்கிறாருன்னு கேட்டால்,
இவர் இந்த ஊரில் வச்சுக்கிறது சேஃப்டி இல்லை, இந்த சிறுவருக்கு நிறைய ஆபத்து வரும் போல் தெரியுது, நம்ம மக்காவுக்கு அனுப்பிடுவோம் என்று அனுப்பும்போது யாரோடு அனுப்புகிறாங்க? பிலாலோடு அனுப்பி வைக்கிறாங்க. அபூபக்கர் அதில் பெரிய ஒரு ஆளாக இருக்கார். அபூபக்கர் ஒரு மூத்த ஆள் மாதிரியும், அபூபக்கர் அபூ தாலிப்லாம் ஒரு வயசுக்காரங்க மாதிரியும், பிலால் ஒரு இளைஞர் மாதிரியும், ரசூல்லா சின்ன பையன் மாதிரி இதில் வருது. அப்போ சின்ன பையனாக இருந்த ரசூல்லா வந்து பிலாலை கூப்பிட்டு நீங்கள் துணைக்கு போ என்று அனுப்பி வைத்தார்கள் அப்படிங்கிற இந்த வாசகம் அதில் வருது. இந்த வாசகத்தை வச்சுக்கிட்டு தான் இந்த உயூனுல் அஸர் அந்த விரிவுரையாளர் சொல்கிறாரு, லைசபி இஸ்னாதி ஹாதல் ஹதீஸி, இந்த ஹதீஸுடைய சனதில் இல்லாமன் ஹர்ரஜலஹு ஃபி சஹிஹி, சஹிஹான நூலில் யாருடைய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்களோ அந்த மாதிரி ஆட்களை தவிர வேறு யாருமே இதில் இல்லை. அது நல்ல ஆட்கங்கிறார். இந்த ஹதீஸில் வர்ற அறிவிப்பாளர் எடுத்துக்கிட்டீங்கன்னு கேட்டால் எல்லாமே சஹிஹான ஹதீஸை பதிவு செய்வாங்கள்ல, அந்த நூலில் இடம்பெறக்கூடிய அறிவிப்பாளர்களாக இருக்கிறார்கள். ஓ மஅதாலிக்க, அப்படி இருந்தும் கூட ஃபஃபி மத்தனிஹி, இதனுடைய மத்தனில் இது சொல்லக்கூடிய செய்தியில் நக்காரத்துன், மறுப்பு இருக்கிறது. ஆளுக்கு சரியாக தான் இருக்கிறாங்க, இதில் மறுக்க வேண்டிய விஷயம் இருக்கிறது. எதை மறுக்கிறோம், எதை மறுக்கிறாரு என்று கேட்டால், ஒஹிய இருசால் அபீபக்கரின் மான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலாலன், அபூபக்கர் வந்து என்ன செய்கிறாரு, ரசூலுல்லாவோட பிலாலை அனுப்பி வச்சார் என்று வருகிறது. அப்போ வந்து அபூபக்கர் வந்து ஒரு பெரிய ஆள் மாதிரியும், அவர் வந்து பிலால் அனுப்பி வச்ச மாதிரியும் வருகிறது. ஓ கைஃப, எப்படி? ஓ அபூபக்கர் ஹீன இதின் லம் எவ்வளவுல் அஷரசினின், இந்த சம்பவம் ரசூல்லா சிறுவராக இருந்த இந்த நிகழ்ச்சியின் போது அபூபக்கருக்கு 10 வயசு கூட இல்லை. அபூபக்கர் என்ன ஃபைன்னன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அசன்னு மின் அபிபக்கர் பி அஸியத மின் ஆமைனி, ரசூல்லா வந்து அபூபக்கரை விட 2 வயசு மூத்தாள். இவர் இந்த அறிஞருடைய கருத்து பிரகாரம் ரசூல்லா வந்து பி அஸியத மின் ஆமைனி, ஆமுன்னா 2 வருஷம், 2 வருஷத்துக்கும் கூட ரசூல்லா மூத்தாள், அபூபக்கர் சின்ன ஆள். அப்போ ரசூல்லாவுக்கு அப்போ 10 வயசாக இருந்தால் அபூபக்கருக்கு 8 தான் இருக்கணும். ரசூல்லாவுக்கு 12 வயசாக இருந்தால் அபூபக்கருக்கு 10 வயசு தான் இருக்கணும். இப்போ 10 வயசு அபூபக்கர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ரசூல்லாவுக்கு தனியாக அனுப்பக்கூடாதுன்னு சொல்லி கூட பிலால் அனுப்பி வைக்கிறாராம். அபூபக்கரே சின்னவராக இருக்கிறார், ரசூல்லாவோட சின்ன. இப்போ ரசூல்லாவை பாதுகாக்கிறதுக்குன்னு முடிவு எடுக்கக்கூடிய ஆள் அபூ தாலிப் எடுத்தால் பரவாயில்லை, அவர் பெரிய வாப்பா மூத்தவர். இவர் ரசூல்லா சின்ன பிள்ளை மாதிரி, அபூபக்கரும் சின்ன பிள்ளை தான். அபூபக்கர் என்னமோ பெரிய மூத்தவர் மாதிரி, அவர் ரசூல்லா காப்பாற்றணுங்கிறதுக்காக வேண்டி தன்னுடைய அடிமையாக இருந்த பிலால் அனுப்பி வச்சார்னு வருது. அப்போ அபூபக்கரை வந்து அனுப்பி வைத்தாருங்கிறது வந்து டேஞ்சரான கருத்தாக இருக்குது. ஏனென்றால் ஃபைன்னன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அசன்னு மின் அபி பக்கரின், அபூபக்கரை விட வயதில் மூத்தவராக இருந்தார். பி அஸியத மின் ஆமைனே, 2 வயசுக்கு மேலே, 2 வருஷத்துக்கு மேலே மூத்தவர். இப்போ ரசூல்லாவுக்கு 2 வயசு கூட, அபூபக்கருக்கு 2 வயசு கம்மி. அது ஒரு விஷயம். அதே மாதிரி வந்து இதில் உள்ள வரலாறு படி என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், இப்போ கானத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திஸாத் ஆவாமின், இந்த சம்பவத்தின் போது ரசூல்லாவுக்கு 9 வயசு தான் இருந்தது. அலாமா காலோ அபு ஜாஃபர் முகமது இப்னு ஜரீர் தபரிங்கிற வரலாற்று ஆசிரியருடைய கூற்று பிரகாரம் சிரியாவுக்கு ரசூல்லா போனாங்கங்கிற சம்பவம் இருக்குல்ல, அப்போ ரசூல்லாவோட வயசு 9. ரசூல்லாவுடைய வயசு 9னா அபூபக்கருடைய வயசு 7 வயசு பையன் வந்து ரசூல்லாவுக்கு துணையாக பிலால் அனுப்பி வச்சாருன்னா இது என்ன இதுன்னு கேட்குறாரு. அதே மாதிரி வந்து இஸ்னா அஷரா அலாமாக்காலோ ஆகிறோம், அல்லது வேறு வரலாற்று ஆசிரியருடைய கருத்து பிரகாரம் ரசூல்லாவுடைய வயசு அப்போ 12. ரசூல்லாவுடைய வயசு இந்த சிரியாவுக்கு போகும் பொழுது தபரியுடைய கருத்து பிரகாரம் ரசூல்லாவுடைய வயசு 9. வேறு வரலாற்று ஆசிரியருடைய கருத்து பிரகாரம் 12ன்னு வச்சுக்கிட்டோம்னு சொன்னால் அப்போ அபூபக்கருக்கு 10 வயசு. 10 வயசு அபூபக்கர் வந்து பிலால் அனுப்பி வச்சார்னா இப்படி. அதுக்கு அடுத்தது பிலால்ங்கிறவர் எப்போ அபூபக்கருடைய பொறுப்பில் வர்றாரு, இஸ்லாம் நபியாவெலாம் ஆகி இஸ்லாத்தையெல்லாம் பிரச்சாரம் பண்ணி அந்த இஸ்லாத்தில் பிலால் ஈர்க்கப்பட்டு அதனால் அவருடைய எஜமானால் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டு அதை பார்த்து வேதனைப்பட்டு
அதுக்கு பிறகு தான் பிலாலை வாங்கி அபூபக்கர் விடுதலை செய்கிறாங்க. அப்போ தான் பிலாலை வந்து அவங்க எங்கேயும் அனுப்புறது போகிறதுக்குரிய சுதந்திரமான ஆளாக ஆகுறாரு. அப்போ பிலால் வந்து இந்த சம்பவம் நடக்கும்போது பிறந்து இருக்க மாட்டார். ரசூலுல்லாவுக்கு 7 வயசாக இருக்கும் பொழுது, 9 வயசாக இருக்கும் பொழுது, அல்லது 12 வயசாக இருக்கும்பொழுது பிலால் பிறந்தே இருக்க மாட்டார். பிலால் எப்போ வந்து ரசூலுல்லா நபுவத்து நபின்னு சொல்கிறாங்களோ அப்போ தான் இஸ்லாத்தை ஏற்கிற ஒரு இளைஞராக இருக்கிறார். அப்போ இளைஞராக இருந்தவர் சித்திரவதை பண்ணுறதை பார்த்துட்டு தான் அபூபக்கர் விடுதலை செய்கிறாங்க. அப்போ தான் அபூபக்கரை எங்கேயாவது அனுப்பியிருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ அபூபக்கர் ரசூலுல்லாவுக்கு 40 வயசுன்னா அபூபக்கர் ஒரு 38 வயசு. அப்போ 38 வயசு உள்ள அபூபக்கர் என்ன செய்கிறாங்க, பிலாலை அனுப்பி வச்சாங்கன்னு சொன்னால் பரவாயில்லை. அது நபியாக ஆன பிறகு தான் பிலால் என்பவர் சுதந்திரமான ஆள் ஆகுறார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் ஒரு அடிமை. அவரை அபூபக்கர் அனுப்பி வைக்கிற அளவுக்கு அபூபக்கர்கிட்ட கண்ட்ரோலில் அவர் இருக்கலை. இப்படிலாம் அவர் கேட்குறாரு. இன்ன பிலால் அவர்கள் லம் என் தக்கில அபீபக்கரின் அபூபக்கர் பொறுப்பில் அவர் வரவில்லை. இல்லா பாததாலிக்கு மின் அக்சர் மின் சலாசின் ஆமன். இந்த சம்பவத்துக்கு ஒரு 30 வருஷத்துக்கு பிறகு தான் இந்த அபூபக்கருடைய கண்ட்ரோலில் பிலால் வர்றார். இந்த ஷாமுக்கு ரசூலுல்லாஹ் 9 வயசில் அனுப்புனாங்களே, அதுலேருந்து 30 ஆண்டுகளுக்கு பிறகு, ஏன்னா 40 வயசு வந்து பிரச்சாரம் பண்ணி நபியாக ஆகி அதுக்கு பிறகு பிலாலை விடுதலை செய்கிறாங்களே, அப்போ தான் அபூபக்கர் பிலாலை அனுப்புனாருங்கிறது பொருந்தும். அப்போ 30 ஆண்டுகளுக்கு பிறகு தான் பிலாலை எங்கேயும் அபூபக்கர் அனுப்பியிருக்க முடியும் என்ற காரணத்தினால இது வந்து டோட்டலாக மிஸ்டேக்கு, தப்புங்கிறார். இதில் நிறைய தப்பு இருக்குது. நான் சொல்லிட்டேன், அந்த ஹதீஸில் வந்து நிறைய தப்பு இருக்குது. சனது சரியாக தான் இருக்குது. அது வந்து என்னமோ அகிலத்துக்கு கூட இவர் தான் தூதர் அப்படின்லாம் பார்த்துட்டுலாம் ஒரு மனிதர் கண்டுபிடிக்க இயலாது. அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் வந்துட்டு அதை வச்சு நம்ம மறுக்கலாம். நம்மளாக மறுத்தா அதை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அதை சொல்லலை. நம்ம சொல்வது என்னன்னு கேட்டால், இந்த பெரிய ஹதீஸில் வந்து இந்த ஒரு துண்டை மட்டும் அவர் கவனிக்கிறாரு. இந்த கருத்து சரியில்லைன்னு அவருக்கு படுகிறது. எந்த கருத்து? 9 வயசாக ரசூலுல்லாஹ் இருக்கும் பொழுது அவங்கள துணைக்கு வந்து பிலாலை போட்டு அபூபக்கர் அனுப்பி வச்சார்னு சொல்லி அந்த மெசேஜ் வந்து அபூபக்கரை சொல்கிற செய்தியும் வரலாற்று பிழையாக இருக்கிறது. பிலாலை பற்றி சொல்லக்கூடியதும் வரலாற்று பிழையாக இருக்கிறது. வரலாற்றுக்கு இப்போ பிறக்காத ஒருத்தரை அனுப்பி வைத்தார்கள் என்று சொன்னால், பொறுப்பில் இல்லாத ஒருத்தரை அனுப்பி வைத்தார்கள் என்று சொன்னால், ரசூலுல்லாவோட சின்ன வயசு பையனாக இருந்த அபூபக்கர் வந்து ரசூலுல்லா காப்பாற்றுவதற்கான ஒரு ஆளை துணைக்கு அனுப்பினார், முடிவெடுத்தார்னு சொன்னால், இப்படி ஏராளமான வரலாற்று பிழைகள் இருக்கிறது. ஆனால் சனது சரியாக இருக்குது. சனது சரியாக இருந்தாலும் இந்த செய்தி எப்படி நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும் என்று மறுக்கிறாங்க. இப்போ என்னன்னு கேட்டால், இந்த விதி எல்லாரும் விளங்கி வச்சுருந்துருக்குறாங்க, இல்லாத விதிங்கிறாங்க. விளங்காமல் ஹதீஸ் கலையில் அப்படி ஒன்று இல்லைங்கிறாங்க. அப்போ இவர் ஹதீஸ் நம்ம இவரெல்லாம் ஹதீஸ் மறுப்பாளர். அப்போ அதை நம்ம என்ன செய்யணும், சிந்தித்து பார்க்கணும். அதே மாதிரி வந்து இந்த ஹதீஸ் கலையில் விதி இருக்கான்னு கேட்குறாங்கல்ல, அதுக்குள்ளே நம்ம இப்போ போவோம். ஹதீஸ் கலையுடைய விதிகளை சொல்வதற்கு ஏராளமான நூல்கள் இருக்குது. அந்த நூல்களில் வந்து இந்த ஹதீஸ் கலையில் எந்த ஹதீஸை ஏற்றுக்கிறலாம், சஹீஹுண்டா என்ன, லைஃபுண்டா என்ன, மௌலூண்டா என்ன, அதனுடைய வகை எத்தனைலாம் விளக்குவாங்கல்ல, அதுக்குன்னு நூல் எழுதின அறிஞர்கள் இருக்கிறாங்க. அதிலேருந்து எடுத்து தான் இவங்க ஹதீஸ் கலை விதின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. எந்த நூல்களில் இருந்து நம்ம ஆதாரம் காட்டுகிறோமோ அந்த நூல்கள், ஹதீஸ் கலையுடைய விஷயத்திற்கு எந்த நூலை ஆதாரமாக காட்டுறோமோ அந்த நூல்களில் இது பற்றி ஏதாவது சொல்லியிருக்கிறாங்களா என்று விதியாக சொல்லியிருக்கிறாங்களான்னு பார்த்தா அதை நம்ம எடுத்துக்கிடலாம். தத்ரீபுர் ராவின்னு ஒரு புக்கு இருக்குது. இந்த தத்ரீபுர் ராவிங்கிறது வந்து சுயூத்தி அவர்களுடைய ஒரு நூல். நவவிங்கிறவர் வந்து தக்ரீபுன்ற நூல் எழுதினார். அதில் கொஞ்சம் சுருக்கமாக இருந்துச்சு ஹதீஸ்களுடைய விதி. அதை கொஞ்சம் அதுக்கு விளக்க உரையோடு எழுதுனா நல்லா இருக்குமேன்னு சொல்லி தத்ரீபுர் ராவிங்கிற நூலை வந்து எழுதுகிறாங்க. இது ஹதீஸ்கலை விதிகளை சொல்லித்தரக்கூடிய ஒரு புக்கு. சில பல்கலைக்கழகங்களில் வெளிநாடுகளில் பாடத்திட்டத்தில் கூட இதை வச்சுருக்கிறாங்க, ஹதீஸ்களை சொல்லித்தர்றதுக்கு. அப்போ அதில் என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டால், மானுக்கில் அனில் ஹத்தீபி அபீபக்ரியா தையீப்
அபூபக்கர் இப்னு தையிப் என்பவர் வழியாக சொல்லப்படுற செய்தி, ஹதீஸ்களை விதி என்று சொல்லி அந்த புக்கில் குறிப்பிடுற ஒரு வாசகம். என்ன வாசகம்னு கேட்டால், அன்ன மின் ஜும்லத்தி தலாயிலில் வலை. வலைன்னா இட்டு கட்டுறது, தலாயில்னா ஆதாரங்கள், தலாயிலுல் வலைன்னா இட்டு கட்டுவதற்கான ஆதாரங்கள். ஜும்லத்து என்றால் பட்டியல், அதாவது இட்டு கட்டப்பட்டதற்கான ஆதாரங்களின் பட்டியல் இருக்குல்ல, அந்த பட்டியலில் இதெல்லாம் வரும் என்று சொல்கிறார். அன்னமின் ஜும்லத்தி தலாயிலில் வலை, இட்டு கட்டுகின்ற சான்றுகளுடைய பட்டியலில் உள்ளது தான் ஐய கூன முஹாலிஃபன் லில் அக்லி. ஒரு ஹதீஸ் அக்களுக்கு மாற்றமாக இருக்கிறது. அக்ல்னா புத்தி, அறிவு ஏற்றுக்கிற மாட்டேங்குது. இந்த பிலாலை சொல்கிறாங்களே, ஏற்றுக்கிறதா? பிறக்காத பிலாலை அனுப்பி வச்சாங்கன்னா அவங்க புத்தி ஏற்றுக்கிறோமா? அப்படி இருந்தால் இட்டு கட்டப்பட்டதான். இட்டு கட்டப்பட்டதுக்குரிய அளவுகள் என்னன்னு கேட்டால், சனதை மட்டும் பார்க்குறது கிடையாது, சனதெல்லாம் கரெக்டாக இருந்துட்டு போகுது. அதுக்கு முக்கியமான அளவுகள் என்னன்னு கேட்டால், ஐய கூன முஹாலிஃபன் லில் அக்லி. அக்ல்னா சிந்தனை, சிந்தனைக்கு எட்டாததாக முரணாக இருப்பது. சிந்தனையிலேருந்து ஒரு கருத்து கிடைக்கிறது, அதுக்கு நேர் முரணாக ஒரு ஹதீஸ் இருக்கிறது. அப்போ சிந்தனைக்கு ஏற்றுக்கொள்ளாத ஒன்றை சொல்ல மாட்டார்கள். அதனால் அது இட்டு கட்டப்பட்டது தான். பலவீனன்னு கூட சொல்லலை, இட்டு கட்டப்பட்டதில் சேர்த்து விட்டாங்க. வலாண்டா மோது ஒன்று அர்த்தம். அப்போ அண்ணன் அந்த கூன ஐய கூன முஹாலிஃபன் லில் அக்லி. ஒன்றாவது அக்களுக்கு மாற்றமாக இருக்கிறது. புத்திக்கு மாற்றமாக இருந்தால் மறுக்கிறாங்கன்னு துடிக்கிறாங்க உட்காந்துக்கிட்டு. யார்? இந்த செலப்புகள்லாம் புத்திக்கு மாற்றமாக இருந்தால், புத்திக்கு உள்ள சொல்லத்தான் ரசூல்லா வந்தாங்க. 5 5 8ன்ற சொல்ல சொன்னாங்கன்னா அது பொய் தானே. அது 5 5 10ங்கிறது புத்திக்கு எட்டக்கூடிய விஷயம். 5 5 கூட்டி சொன்னால் 8ன்ற சொல்ல சொன்னாங்கன்னா அது பொய்யா தானே இருக்கும். உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்போ அது புத்திக்கு மாற்றமாக இருந்துச்சின்னு சொன்னால், அது புத்திக்கு மாற்றமான செய்தியை சொல்வது அல்லாட்ட இருக்காது. அல்லாஹ் தான் அந்த புத்தியை தந்திருக்கிறான். அந்த புத்திக்கு உட்பட்டு எல்லாம் சரியாக இருக்கிற விஷயத்தை தான் நல்லா தருவான் வகையில். மனுஷனே அப்படி தான் தருவான், நல்ல மனுஷனாக இருந்தால். அப்படி இருக்கும் பொழுது அக்களுக்கு மாற்றமாக இருந்தால் அது இட்டு கட்டப்பட்டதுங்கிறார். ஐய கூன முஹாலிஃபன் லில் அக்லி. முஹாலிஃபன்னா எதிராக இருப்பது, அக்ல்னா புத்தி, அறிவு. அறிவுக்கு சிந்தனைக்கு முரணாக இருப்பது இட்டு கட்டுவதற்குரிய பட்டியலில் ஒன்று. எந்தளவுக்கு முரணாக இருக்கணும்? பிஹைசுலா யக்பலு தஅவீல். தஅவீல் என்று சொன்னால், அதாவது அதை முரண் இல்லாமல் இணைத்து சொல்வதற்குல ஒரு சமாளிக்குதல். அந்த சமாளிப்பதற்கு இடமில்லாத வகையில் முரணாக இருக்கணும். மேலோட்டமாக பார்த்தா முரணாக இருக்குது, இல்லை முரணாக இருந்தாலும் நம்ம இப்படி ஒரு அர்த்தம் கொடுக்கலாம், அப்படி ஒரு அர்த்தம் கொடுத்தோம்னா முரண் இல்லாமல் போயிடும். இந்த அர்த்தம் கொடுக்காம அதுக்கு இந்த அர்த்தம் கொடுக்கலாம்னு சொல்கிறோம்னா இதுக்கு பேர் தான் தாவீல். தாவீல்னு சொன்னால் நேரடியாக இருக்கும்போது முரணாக தெரியுது. மாற்று விளக்கம், தாவீல் என்றால் மாற்று விளக்கம். மாற்று விளக்கம் கொடுத்தோம் என்று சொன்னால் அது அந்த அக்களுக்கு முரணாக வராதுன்னு சொன்னால் அந்த மாற்று விளக்கத்தை கொடுத்துருப்போங்க, அதில் உள்ள விளக்கம் தானே அது. அப்படிப்பட்டதை இட்டுக்கட்டதில் சேர்க்கக்கூடாதான். எப்படி முஹாலிஃபாக இருக்கணும் என்றால், ஐய கூன முஹாலிஃபன் லில் அக்லி. அக்களுக்கு முரணாக இருக்க வேண்டும். எந்த மாதிரி முரணாக இருக்கணும்? பிஹைசு லா யக்பலு தஅவீல். தஅவீலுக்கு இடம் தராத வகையில், அதாவது மாற்று விளக்கம் கூறி சமாளிக்க முடியாத வகையில் முரணாக இருக்கணும். சமாளிக்க முடிஞ்சால் அது அந்த அர்த்தத்தை வச்சுட்டு போங்க, முரண் இல்லாமல் போயிடும். இந்த அர்த்தத்தை நேரடியாக வருகிறது, அந்த அர்த்தம் கிடையாது, இந்த அர்த்தம்னு வச்சுக்கிட்டோம்னா குரானுக்கு அக்களுக்கு முரண் இல்லைன்னா அந்த வச்சுட்டு போவோம். முரண்டு சொல்லி அவசரப்படுறதேங்கிறார். அக்களுக்கு முரணாக இருப்பது எந்த மாதிரி இருக்க வேண்டுமென்றால், பிஹைசுலா யக்பலு தஅவீல். தஅவீலை ஏற்றுக்கொள்ளாத, தஅவீல்னு சொன்னால் ஒரு மாற்று விளக்கம் கொடுத்து இணைப்பது இருக்குல்ல, அதை ஏற்றுக்கொள்ளாத வகையில் முரணாக இருப்பது. அதே மாதிரி எல்தஹிக்கு பிஹி, இதனோடு சேரும், அறிவுக்கு முரணாக இருக்குதுன்னு சொல்கிறோம்ல, அதனோடு சேரும். மா எது போகுல் ஹிஸ்ஸு ஒல் முஷாஹதத்து. ஹிஸ் என்று சொன்னால் 5 புலன்கள். ஹிஸ்ஸுன்னா என்னது? புலன் அர்த்தம். எல்லா மனுஷனுக்கும் 5 புலன் இருக்குது.
5 புலன் அது தொட்டு அறிகிறது, அது ஒரு புலன். பார்த்து அறிகிறது, கேட்டு அறிகிறது, சுவைத்து அறிகிறது, முகர்ந்து அறிவது, இப்படி சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம்னு சொல்கிறாங்கல்ல. இந்த 5 விஷயம், 5 புலன்களை அல்லாஹ் தந்திருக்கிறான். இந்த 5 புலன்களுக்கு மாற்றமாக இருப்பதும் இதில் அடங்கிவிடும். எல்தஹைக்கு பிஹி, இதில் அடங்கிவிடும். எதில் அடங்கிறேன்? அக்களுக்கு மாற்றம்னு சொன்னோம்ல, அக்களுக்கு மாற்றம்ங்கிறது எதில் அடங்கிறேன்? மா எது ஃபோகுல் ஹிஸ்ஸு. ஹிஸ்ஸு என்று சொன்னால் அந்த புலன்களுக்கு மாற்றமாக இருக்கிற மாதிரி ஹதீஸ் ஒன்று வருது. அது புலனில் தெரிகிறதுக்கு மாற்றமாக அந்த கருத்து அமைந்திருக்கு என்று சொன்னால் அப்போ என்னவாயிரேன்? அது பொய். ஒல் முஷாஹதத்தி, நேருக்கு நேர கண் முன்னாடி தெரியுதுல, அந்த தெரிகிற உண்மைக்கு மாற்றமாக இருக்கிறது. தெரிகிற உண்மைக்கு மாற்றமாக இருந்தாலும் இட்டு கட்டப்பட்டது தான். அவ் எக்கூனு முனாஃபியன் லி தலாலத்தில் கித்தாபில் கத்இயத்தி, உறுதியான கருத்தை தரக்கூடிய குர்ஆன், கித்தாப்னா குர்ஆனுடைய கருத்துக்கு மாற்றமாக இருப்பது. முதல்ல அக்களுக்கு மாற்றமாக இருப்பது தான் ஃபஸ்ட்டாக சொல்கிறாங்க. அக்களுக்கு மாற்றமாக இருப்பதில் எதுவும் சேரும் என்றால், ஐம்புலனுக்கு மாற்றமாக ஒரு செய்தி சொல்ல, ஐம்புலனில் என்ன தெரியுதோ அதுக்கு மாற்றமாக ஹதீஸில் உள்ள செய்தி வருது. ஏங்க ஹதீஸில் அப்படி வருதுங்கிறீங்க, ஐம்புலனுக்கு மாற்றமாக இருக்குது இது அப்படின்னு கண்ணுக்கு முன்னாடி தெரிகிற உண்மைக்கு மாற்றமாக இருந்தால் அது இட்டு கட்டப்பட்டதான். அதில் எதையும் சேர்த்துக்கிறங்க. ஐயக்கூன முனாஃபியன் லி தலாலத்தில் கித்தாபி. தலாலத்துனா கருத்து, கித்தாபுன்னா வேதம், குர்ஆனுடைய கருத்துக்கு முனாஃபியன் எதிராக இருக்க வேண்டும். குர்ஆன்டா என்னது? கத்தையத்தி, சந்தேகத்துக்கு இடம் இல்லாதான குர்ஆன்கிறது. அப்போ உறுதியான குர்ஆனுக்கு மாற்றமாக இருக்கும் என்று சொன்னால் அதுவும் இதில் அடங்கிவிடும். அவி சுன்னத்தில் முத்தபாத்திரத்தி, அல்லது முத்தபாத்திரான சுன்னத்துனா ஹதீஸு. ஹதீஸில் ஹபர வாஹிதுன்னு ஒன்று இருக்குது. ஹபர வாஹிதுன்னு சொன்னால் 1, 2, 3 பேர் அறிவிக்கிறத ஹபர வாஹிதும்பாங்க. பெரிய கூட்டமே அறிவிக்கிற ஹதீஸாக இருந்தால் முத்தவாத்திரும்பாங்க. ஒரு ஹதீஸை சஹாபாக்களில் இருந்து எல்லா மட்டத்துலேயும் நிறைய பேர் அறிவிக்கிறாங்க. ஒரு 50 சஹாபி அறிவிக்கிறாரு, ஒரு 50 தாபி அவங்கள்ட்ட தான் அறிவிக்கிறாங்க, 50 தப தாபியில் ஒரு 50, இப்படி பெரிய லார்ஜ் நம்பர் உள்ளவர்களால் அறிவிக்கப்படுகிற ஹதீஸ் இருக்குல்ல, அது முத்தவாத்திரும்பாங்க. அந்த முத்தவாத்திரான ஹதீஸுக்கு மாற்றமாக ஒருவர் அறிவிக்கிற ஹதீஸ் இருக்குது, அதுவும் இட்டுக்கட்டப்பட்டது தான். அவை சுன்னத்தில் முத்தவாத்திரத்தி, முத்தவாத்திரான ஹதீஸுக்கு மாற்றமாக இருந்தாலும், கிதாபுக்கு குர்ஆனுக்கு மாற்றமாக இருந்தாலும் அதுவும் இதில் அடங்கிவிடும் அப்படிங்கிறாரு. அவில் இஜ்மாயில் கத்இ, இதில் நமக்கு உடன்பாடு இஜ்மான்னு ஒன்று கிடையாது. ஆனால் அவர் சொல்கிறார், உறுதியான இஜ்மாவுக்கு மாற்றமாக இருக்குது. எல்லோரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்துருக்கிறாங்க, அதுக்கு மாற்றமாக ஹதீஸ் இருக்குது. அப்போ கூட தள்ளலாங்கிறார். நம்ம இஜ்மா கிடையாதுங்கிறோம். எந்த ஒரு விஷயத்துலையும் 14 நூற்றாண்டாக இஜ்மாவை ஏற்பட்டவே கிடையாது. ஏகபித்த ஒரு கருத்துக்கு மக்கள் வந்ததே கிடையாது. இஜ்மாங்கிறது இல்லாத ஒரு கற்பனை. அது தனியாக நம்ம இந்த உசூலுல் ஃபிக்குகள் அதை விளக்குவோம். இஜ்மா கியாஸ் மங்களில் ஃபிக்குடைய இதில் அதெல்லாம் ஒன்று உண்டாங்கிறத உசூலுல் ஃபிக்கு பாடத்தில் விளைவிக்கிடுவோம். இப்போ அவர் சொல்கிறார். அப்புறம் என்னென்ன சொல்கிறாருன்னு கேட்டால், அதாவது ஒரு ஹதீஸ் இட்டுக்கட்டப்பட்டதுக்குரிய ஆதாரங்களில் முதன்மையானது என்னவாக இருக்கணும்? அக்களுக்கு மாற்றமாக இருக்கணும், ஹெஸ்ஸுக்கு புலனுக்கு மாற்றமாக இருக்கணும், கண் முன்னே தெரியுது பாருங்கள் அதுக்கு மாற்றமாக இருக்க வேண்டும், குர்ஆனுக்கு மாற்றமாக இருக்க வேண்டும், முத்தவாத்திரான ஹதீஸுக்கு மாற்றமாக இருக்க வேண்டும். இப்படியெல்லாம் இருந்தால் அது இட்டுக்கட்டப்பட்டது, அந்த ஹதீஸ் இட்டுக்கட்டப்பட்டது. அதோடு இஜ்மாவும் ஏற்றுக்கிறார். இஜ்மாவுக்கு மாற்றமாக இருந்தால்னு சொல்லிக்கிறார். அதை நம்ம விட்டுருவோம். இது வரைக்கும் சொல்லியிருக்கிறார். இது என்ன உசூலில் இல்லாமையாக இருக்குது? இந்த இதை வச்சு தான் நீங்கள் பாடத்திட்டத்திலலாம் சில நாடுகளில் பாடத்தில் படித்து கொடுக்குறீங்க இந்த புக்கை. அப்போ இந்த புக்கில் ஹதீஸுடைய உசூலாகவே எது சொல்லி தர்றாங்க? இட்டுக்கட்டப்பட்டதுக்கு சனதை மட்டும் பார்க்கல, சனதோடு சேர்த்து எதை பார்க்குறாங்க? நம்ம அறிவுக்கு பொருந்தணும், அறிவுக்கு பொருந்தாத ஒரு விஷயத்தையெல்லாம் சொன்னாங்கன்னா, இப்போ அந்த பிலால் விஷயம் வந்துச்சுல, அது அறிவுக்கு பொருத்தமானதாக இல்லை ஏற்றுக்கிறல, உங்கள் அறிவு ஏற்றுக்கிறாதில்ல,
பிறக்காத ஒரு பிலாலை அனுப்பி வச்சார்கள்னா இது குர்ஆனுக்கு ஒன்றும் மாற்றம் கிடையாது. ஆனால் அறிவுக்கு பொருந்துதா இது? என்ன வகையிலையாவது இணைச்சி விளக்கம் கொடுக்க இயலுமா? எந்த விளக்கம் கொடுத்தாவது சமாளித்து இது அந்த அர்த்தம் வைக்கலான்னு ஒரு அர்த்தம் வைக்க இயலாது. என்ன செஞ்சாலும் தப்பு தான். பிறக்காத ஒரு பிலாலை பிடிச்சி அபூபக்கர் வந்து அனுப்பி வச்சார்னு சொல்கிற அந்த செய்தி வந்து அது உதாரணத்துக்காக வேண்டி அது எந்த வகையிலையும் நியாயப்படுத்த இயலாது. அந்த மாதிரி இருந்தால் இட்டுக்கட்டப்பட்டது. அது சனது கரெக்டாக தான் இருக்குது, ஆட்கள்லாம் கரெக்டாக தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஹதீஸ்களை உசூலில் தான் இதை சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் ஹதீஸ்களை உசூலை சொல்லக்கூடிய நூல்களில் இதை பற்றி வேறு என்னெல்லாம் இருக்குது. ஏன்னா முதல் ஹதீஸு சரி என்பதுடைய முதல் அளவுகோலை அது குர்ஆனுக்கு மாற்றம் இல்லாமல் இருக்கணுங்கிறோம்ல, அதுதான் ஃபஸ்ட்டு அளவுகோல். அதை தான் பார்த்துட்ருக்கோம். அதை நம்மளாக சொல்லவில்லை. இந்த உசூலை வந்து யாரை நீங்கள் ஹதீஸ்களை மேதைகள்னு ஒத்துக்கொள்கிறீர்களோ அவர்களே தங்களுடைய நூல்களில் எழுதியிருக்கிறார்கள். அவங்க எழுதாட்டாலாம் தான் சட்டம். ஏன்னாட்டா வந்து குர்ஆனுக்கு நிகராக ஹதீஸ் வராது தானே. அதனுடைய அறிவிப்பாளர் நம்பர் வேறு, இதனுடைய நம்பர் வேறு. கண்டிப்பாக முரணாக இருந்தால் ரெண்டில் ஒன்றை தான் ஏற்றுக்கிறேன்னு. எதை ஏற்றுக்கிறவங்க அப்படிங்கிறதுல அடிபட்டு போயிடும். இருந்தாலும் உசூல் ஹதீஸ் புக்கில் இருக்குதான்னு கேட்பாங்க. அதுக்காக தான் இதை எடுத்து காட்டுறோம். இது பற்றி இன்னும் சில விஷயங்கள் நம்ம என்ன செய்வோம் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம்.